வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த தொகுப்பு உண்மையிலே நம்ம எல்லாரோட வாழ்க்கையோடும் ரொம்ப நெருங்கின ஒரு விஷயம். ஒரு நவீன கால டிஜிட்டல் காதல் கதை. மொபைல் போன் ஸ்கிரீனை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய உறவுகள்ல ஏற்படுற சோர்வையும் அந்த தவிப்பையும் பத்தி தான் நாம இப்போ அலச போறோம். எந்த தாமதமும் இல்லாம வாங்க ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்குள்ள போயிடலாம். சரி, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஒரு ப்ளூ டிக்காக நீங்க என்னைக்காவது சண்டை போட்டிருக்கீங்களா? உங்களோட சொந்த பழக்கவழக்கங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம ஒரு முக்கியமான மெசேஜ் அனுப்பிட்டு வெயிட் பண்ணுவோம். அங்க சீன் அப்படின்னு காட்டும், ஆனா ரிப்ளை வராது. அந்த நேரத்துல நமக்குள்ள ஏற்படுற அந்த படபடப்பு, கோவம், இதெல்லாம் நமக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பரிச்சயமான ஒண்ணுதானே இல்லையா? இதுல முதல் அத்தியாயம் த ப்ளூ டிக் ரூட்டீன். இப்போ நம்ம கதையோட நாயகன் நாயகியான அர்ஜுன் மீராவோட தினசரி வாழ்க்கைக்குள்ள போலாம். அர்ஜுன் இருக்கிறது சென்னையில, மீரா இருக்கிறது கோயம்புத்தூர்ல. இவங்க 2 பேருக்கும் இடையில இருக்கிற இந்த லாங் டிஸ்டன்ஸ் உறவை அப்படி கெட்டியா புடிச்சிட்டு இருக்கிற ஒரே பாலம் அவங்க கையில இருக்கிற அந்த மொபைல் போன் ஸ்கிரீன் மட்டும்தாங்க. அவங்களோட டிஜிட்டல் காதல் மொழி எப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில எழுந்ததும் ஒரு ஹார்ட்டினோட குட் மார்னிங், ராத்திரி தூங்கும்போது ஸ்லீப் வெல். இதுக்கு நடுவுல ஆயிரக்கணக்கான சாட்ஸ், மாறி மாறி ஷேர் பண்ற இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், வாய்ஸ் நோட்ஸ், வீடியோ கால்ஸ்னு நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படியே மழை மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் தங்களோட அன்ப இந்த டிஜிட்டல் வழியில ரொம்ப ரொம்ப வேகமா வெளிப்படுத்திக்கிறாங்க. ஆனா இங்கதான் ஒரு சிக்கல் வருது. இந்த வழக்கத்தோட இருண்ட பக்கம். சீன் பண்ணிட்டு ஏன் ரிப்ளை பண்ணல? லாஸ்ட் சீன் நைட் 2 மணி. இவ்ளோ நேரம் யார் கூட சாட் பண்ணிட்டு இருந்த? இந்த மாதிரி ராத்திரி நேரங்கள்ல ஆன்லைன் ஸ்டேட்டஸ பார்த்துட்டு வர சின்ன சின்ன சண்டைகள் அவங்க உறவுக்குள்ள ஒரு தேவையற்ற ஆனா ரொம்ப பெரிய அழுத்தத்தை உருவாக்குது. அத்தியாயம் 2 தி சடன் சைலன்ஸ். அதாவது திடீர்னு ஏற்படுற ஒரு பெரிய அமைதி. இந்த இடத்துல தான் அவங்க டிஜிட்டல் உலகத்தை சுக்கு நூறாக்குற ஒரு சம்பவம் நடக்குது. மீராவோட வாழ்க்கையில திடீர்னு ஒரு நெருக்கடி. அவங்க அம்மாக்கு எதிர்பாராத விதமா உடல்நலக்குறைவு ஏற்படுது. ரொம்ப பதற்றமா, அவசரமா அவங்கள மருத்துவமனையில அனுமதிக்கிறாங்க. அந்த ஓட்டமும் நடைமா இருக்கிற பதற்றத்துல மீராவோட போன் மருத்துவமனை தரையில விழுந்து சுக்குநூறா உடைஞ்சிடுது. இது தொடர்ந்து வர்றதுதான் தி வாய்ட், அதாவது ஒரு முழுமையான இருட்டான வெறுமை. வாட்ஸ்ஆப் இல்ல, இன்ஸ்டாகிராம் இல்ல, கால்ஸ் கிடையாது, முக்கியமா எந்த ஒரு ப்ளூ டிக்கும் இல்ல. இந்த முழுமையான டிஜிட்டல் பிளாக் அவுட் மூச்சு முற்ற அளவுக்கு ஒரு பெரிய பதற்றமான அமைதியை அங்க உருவாக்குது. அத்தியாயம் 3 தி ஓவர் திங்கிங் மைண்ட். இப்போ நேரமே போகாம தனிமையில உட்கார்ந்திருக்கிற அர்ஜுனோட நிலைமை என்னாச்சுன்னு பாப்போம். அர்ஜுனோட மனநிலை ஒவ்வொரு மணி நேரமும் எப்படி மாறுதுன்னு கவனிங்க. முதல் 12 மணி நேரம் அவன் ரொம்ப கூலா தான் இருக்கான். சரி, ஏதாவது வேலையா பிஸியா இருப்பான்னு நினைக்கிறான். ஆனா 2வது நாள் அவனுக்குள்ள அந்த பேனிக், அதாவது பதற்றம் ஆரம்பிக்குது. இன்ஸ்டாகிராம்ல போய் வெறித்தனமா செக் பண்றது, அவ அனுப்புன பழைய வாய்ஸ் நோட்ஸையே திரும்ப திரும்ப கேட்கறதுன்னு தவிக்கிறான். 3வது நாள் ராத்திரி அவன் பொறுமையோட எல்லைக்கே போயிடுறான். அந்த நள்ளிரவுல அவ மனசுக்குள்ள எழும்புற கேள்விகள் என்ன தெரியுமா? ஒருவேளை அவ என்னைய கோஸ்ட் பண்றாளா? வேணும்னே அவாய்ட் பண்றாளா? நம்ம மேல இருந்த காதல் குறைஞ்சிடுச்சோ? நம்மளோட டிஜிட்டல் லைஃப் லைன் கட் ஆகும்போது நம்ம எல்லாருக்குமே ஏற்படுற அந்த ஒரு பயங்கரமான தனிமை பயத்தை தான் அர்ஜுனும் இப்போ முழுசா அனுபவிச்சுட்டு இருக்கான். 3வது நாள் ராத்திரி அவனோட தவிப்பு ஒரு உச்சகட்டத்தை அடையுது. ரொம்ப விரக்தியோட, நீ ஆன்லைன் வரலனா கூட பரவாயில்ல, தயவு செஞ்சு நீ சேஃபா இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புறான். ஆனா ஸ்கிரீன்ல வெறும் சிங்கிள் டிக் மட்டும்தான் விழுது. அந்த மெசேஜ் போய் சேரவே இல்ல. அந்த மழை பெய்யற ராத்திரில அப்படியே அமைதியா உட்கார்ந்திருக்கிற அர்ஜுனுக்குள்ள ஒரு பெரிய திறப்பு ஏற்படுது. அவ போனை ஓரமா வச்சுட்டு ரொம்ப ஆழமா யோசிக்கிறான். நான் அவளை காதலிச்சேனா அல்லது அவ போன்ல இருந்து வர நோட்டிபிகேஷன்ஸ்யா? இந்த ஒரு கேள்விதாங்க இந்த முழு கதையோட ஒரு எமோஷனலான திருப்புமுனை. அத்தியாயம் 4 தி ஆஃப்லைன் ரீயூனியன். இருட்டு விலகி ஒரு வழியா விடிஞ்சாச்சு. அடுத்த நாள் காலையில அர்ஜுனோட அபார்ட்மெண்ட்ல ஒரு சத்தம். காலிங் பெல் அடிக்குது. அந்த எதிர்பாராத சத்தம் அங்க ஒரு பதற்றமான, ஆனா அடுத்து என்ன நடக்கப் போகுதுன்ற ஒரு விறுவிறுப்பான சூழலைய உருவாக்குது. கதவை திறந்தா வெளியில மீரா. மருத்துவமனையில இருந்த அந்த மொத்த சோர்வும் அவ முகத்துல முழுசா தெரியுது. பல நாள் தூக்கமே இல்லாத கண்கள், கையில சுக்குநூறா உடைஞ்ச அந்த மொபைல் போன். அம்மா சீரியஸா மருத்துவமனையில இருந்தாங்க, அதான் உன்கிட்ட சொல்லவே முடியல அப்படின்னு தன் நிலைய அவ ரொம்ப தவிப்போட விளக்குறா. இந்த வார்த்தைகளை கேட்டதும் அர்ஜுன் ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ணல. எந்த கேள்வியும் கேட்கல. அவள அப்படியே ரொம்ப இறுக்கமா கட்டிப்பிடிச்சுக்கிறான். அந்த ஒரு அமைதியான அரவணைப்பு, அந்த கணத்தோட முழுமையான உணர்ச்சியும் எந்த ஒரு டிஜிட்டல் தடங்களும் இல்லாம நேரடியா அவங்களுக்குள்ள கடத்தப்படுது. அந்த நிமிஷத்துல யோசிச்சு பாருங்க,
எந்த டைப்பிங்கும் இல்ல, எந்த ஆன்லைன் ஸ்டேட்டஸும் இல்ல, எந்த ப்ளூடிக்கும் இல்ல. ஆனா முழுமையான உண்மையான அன்பு மட்டும் அங்க அப்படியே நிறைஞ்சிருந்தது. ஒரு உண்மையான நேரடியான அரவணைப்பு. இத்தனை நாள் இருந்த அந்த டிஜிட்டல் பதற்றத்தை எல்லாம் ஒரே நொடியில காணாம ஆக்கிடுச்சு. அத்தியாயம் 5 திரைக்கு அப்பால். நாம கத்துக்க வேண்டிய பாடம் இங்குதான் இருக்கு. நான் இத்தனை நாள் ரிப்ளை பண்ணாததால உனக்கு என் மேல கோபமா இல்லையா அப்படின்னு மீரா கவலையோட கேக்கும்போது அர்ஜுன் சிரிச்சுக்கிட்டே ஒரு அழகான பதில் சொல்றான். ஒரு ப்ளூடிக் இல்லாம இருந்தாலும் கூட நம்ம அன்பு கரெக்டா டெலிவர் ஆகிடுச்சு. இது எவ்ளோ ஆழமான புரிதல் பாத்தீங்களா? இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஒன்னு இருக்கு. ஆன்லைன் அட்டென்ஷன் அப்படிங்கிறது வெறும் தற்காலிகமானது தாங்க. ஆனா ஆஃப்லைன் பிரசன்ஸ், அதாவது தேவைப்படும்போது ஒருத்தவங்க நேர்ல துணையா நிக்கிறது தான் உண்மையான காதல். ஒரு டிஜிட்டல் சீன் ரிசீப்டை விட நிஜ வாழ்க்கையில தோளோடு தோள் சேர்ந்து நிற்பது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நவீன கால டிஜிட்டல் பிரச்சனைக்கு நம்ம பழம்பெரும் இலக்கியமான திருக்குறள் அன்னிக்கே விடை சொல்லியிருக்கு. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ். அதாவது உண்மையான அன்ப எந்த ஒரு பூட்டாலையும் எந்த ஒரு தடையாலையும் அடைச்சு வைக்க முடியாது. நம்ம உணர்வுகள் இந்த டெக்னாலஜியையும் மொபைல் ஸ்கிரீன்களையும் தாண்டி ரொம்ப ஆழமானது அப்படிங்கறத இது நமக்கு ரொம்ப தெளிவா உணர்த்துது. இறுதியா இந்த ஒரு சிந்தனையோட நான் இந்த தொகுப்பை நிறைவு செய்றேன். நீங்க உங்க உறவுகளை வெறும் மொபைல் ஸ்கிரீன்களுக்கு மேல கட்டி எழுப்புறீங்களா, அல்லது நிஜ வாழ்க்கையில உங்களுக்கு துணையா இருந்து வளர்க்குறீங்களா? உங்களோட டிஜிட்டல் பயன்பாட்டையும் உண்மையான உறவுகளையும் இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தொகுப்போட சந்திக்கிறேன். நன்றி.